குமார், இதில் இப்போ இன்னொரு கோணத்தை சொல்கிறாங்க. இப்போ லக்ஷ்மி சொன்னது பெண்கள் இந்த மகளிர் மசோதாவை நிறைவேற்றுவதில் உள்ளபடியே பாஜகவுக்கு விருப்பம்லாம் கிடையாது, இது எப்படியாவது எதிர்ப்பு நிலை அடையட்டுன்றது ஒரு கோணத்தை, அதனால தான் இதை கொண்டு வந்தாங்கன்னு. அரவிந்த் குணசேகரன் சொல்கிறது இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம வந்து சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் எடுக்கிறோம், நாளைக்கு ஓபிசியில் ஒரு பெரிய எழுச்சி வரும், உரிமை வேணும், அது வேணும்னு, அது இந்துத்துவம்ன்ற இதை வந்து போட்டு அசைச்சு பார்க்கும். அதுக்காக இதை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ட்ரை நடந்திருக்கு. மூணாவது, இதை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப ஏன் அவசரம்னா, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லாரும் எம்பிக்கள் வரல அப்படின்னா எளிதாக நிறைவேற்றி முடியலாம் அப்படின்னு ஒரு திட்டம். இது எல்லாமே தவிடுபொடியாகிவிட்டது அப்படின்னு ஃபஸ்ட்டு அது நண்பர் அரவிந்தோட கற்பனை, இது அபார கற்பனை. தேர்தல் இந்தியாவில் ரெகுலராக 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு 4 மாநிலத்துக்கு தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தேர்தல் பணிக்கும் இதையும் கம்பேர் பண்ணுறதுங்கிறது எப்படி சரின்னு எனக்கு தெரியல. அது அடுத்தபடியாக வேணும்னுக்கே அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற விருப்பம் இல்லைன்னு சொல்கிற கருத்தையும் நான் ஏற்றுக்கல. ஏன்னா பிரதமர் வந்து பல இடத்துல அதை பயன்படுத்தியிருக்கிறார். பெண்கள் ஏன்னா பெண்கள் சதவீதம் வந்து ஆண்களை விட அதிகம். நம்ம இந்திய பாப்புலேஷனில் பெண்கள் தான் அதிகம், நம்மளை விட அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும், கொடுக்கணும். அது வந்து இப்போ ரொம்ப குறைவாக இருக்கிறது. பல காலங்கள் காங்கிரஸ் காலத்தில் இருந்து எத்தனை முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கிறது. இல்லை இதற்கு யாருமே எல்லாம் சரிம்பாங்க, கடைசியில் அங்கே போய் பாயிண்டடாக வந்தா திருக்குமார். இப்போ அவர் சொன்ன மாதிரி எலெக்ஷன் எப்போதுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ மே மாதம் 5ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த மே மாதம் எண்டு வரைக்குமே எங்கேயுமே தேர்தல் கிடையாது. நினைச்சிருந்தா மே மாசத்துல வச்சிருக்கலாம். அடுத்த ஜூன் இது ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர். அதுதான் போன வாரம் வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர். அப்போ நீங்க நினைச்சிருந்தா ஜூன் மாதத்துல கூட வைக்கலாம், எங்கேயும் தேர்தல் கிடையாது, நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப எதற்காக தேர்தல் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு பாயிண்ட், இவங்க ஒருவேளை வராம இருந்தாங்கன்னு. ரெண்டாவது, மகளிர் மசோதா தான் நிறைவேற்றி சக்சஸ்ஃபுல்லா இருக்குல்ல, அதை எதுக்காக தொகுதி மறுவரையோட இணைச்சு? சில திருத்தங்கள் இருக்கு, திருத்தத்துக்காக தான் இதுல இணைத்தாங்க. திருத்தத்துக்காக இணைத்தார்கள், இதோட சேர்த்து எடுக்கிறது 2 இன்டர்லிங்க் இருக்கிறதுனால தான் இதை இணைத்தார்கள். ஏன்னா ஒண்ணுக்கு முரண்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இணைத்தார்கள். ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் நேற்று நினைக்கிறேன், நேற்று முந்தானாலோ திரு கார்கே அவர்களை பார்த்து நேராக பார்க்கும்போது கூட அவர் பத்திரிகையில் கூட செய்து வந்தது, நாங்கள் ஒத்துழைக்கிறோம், நாங்கள் இடஒதுக்கீடுக்கு நாங்கள் ஆதரவு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. எல்லாருமே சொன்னாங்களே. ஆமாம், எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இன்னைக்கு திரும்ப அதை வந்து எதிர்த்திருக்காங்க. ஏன் எதிர்த்தார்கள் என்று சொன்னால் இந்த கிரெடிட் வந்து பாரதிய ஜனதாவுக்கு போயிடக்கூடாது. நீங்க அவங்க சொன்ன காரணத்தை விட்டுறீங்க. அவங்க நாங்க மகளிர் மசோதாவை ஆதரிக்கிறோம், தொகுதி மறுவரையில் அவங்க எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க வாய்மொழியா உத்தரவு தராதீங்க. இப்போ அரவிந்த் குணசேகரன் சொன்ன மாதிரி 50% நாங்க எல்லா மாநிலங்களுக்கும் அப்படியே நாங்க ஏத்த போறோம் அப்படின்னா, நீங்க மசோதாவிலேயே அதை ரிட்டர்னா கொண்டு வந்துட்டா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது, யாருமே எதிர்த்திருக்க மாட்டாங்களே. இப்போ சார் என்ன இதுல 2011 சென்சஸ் 52 எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் எடுக்கணும். இப்போ 21 எடுக்க வேண்டியது இடையில ஒரு 20-25 வருஷம் திரு வாஜ்பாய் ஃப்ரீஸ் ஆகிருந்தது. 21 கோவிட் இல்லை. இப்போ என்னன்னா நாம் எடுக்கிறது, இவங்க 2011 பேஸ் பண்ணி எடுக்காங்கிறது இவங்களுடைய எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேற்றெல்லாம் விவாதங்கள் அதான் தான் இருந்தது. இந்த விவாதத்துக்குள்ளே சிக்கலுக்குள்ளே ஜனத்தொகை 3 மடங்கு. நான் என்ன சொல்றேன்னா, பாயிண்டடா கேட்கறதுக்காக குமார், இப்போ 2011 எடுங்க, இல்லை 2021 பேசா 26 கூட பேசா வச்சு எடுங்க, அதெல்லாம் இல்லை. அமித்ஷா ஒரு பாயிண்ட் சொல்றாங்கல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு நாங்கள் உயர்த்த போறோம் அப்படின்னு. அதை தான் சிதம்பரம் அவர்கள் சொல்றாங்க. அப்படி 59 திரும்ப மறுசீரமைப்புக்கு பிறகு 46. இவ்வளவு சந்தேகம் இருக்குல்ல, நீங்க ரிட்டனாவே எழுதிட்டா எல்லாரும் ஆதரிச்சிருப்பாங்களே. இல்லை சார், அதுதான் அது வந்து இதில் என்னன்னா பல்வேறு கருத்துக்கள் இருப்பதனால் பின்னால் இப்போ இதுக்கு பிறகு கூட இன்னைக்கு இதை ஆதரித்து கூட கண்டிஷனாக இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யலை. ஏன் செய்யலைன்னு சொன்னால் 50% வைத்தால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் நம்பியிருக்கலாம். 50% எந்த பாகுபாடு இல்லாம எல்லா அந்த மசோதாவிலே இருந்திருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அதுக்காக அதை பத்தி இன்னைக்கு அதனாலதான் நாங்க தள்ளு பண்றோங்கிற மாதிரி கூட ஒருத்தரும் பேசல. இல்ல, எல்லாருமே நிறைய பேசினாங்க, அது ஒரு மிஸ்டேக்காக கூட நானும் கூட அதை அட்மிட் பண்றேன். ஏன்னா அதை செய்ததை டிரான்ஸ்பரண்டா பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் பண்ணலங்கிறது தெரியல. அது சம்பந்தப்பட்ட அப்ப என்ன கணக்கு? இல்ல, கணக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப நம்மளை பொறுத்தவரையில என்ன கணக்குன்னா, அவங்க
இப்போ எந்த யாழ்ஸ்டிக்கையும் வச்சு இதில் முடிவுக்கு வர முடியாத நிலைமையில் இருக்குது. ஏன்னா இல்ல குமார், உங்களுக்கு தெரியாதல்ல, நம்மளே நிறைய வாதங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த நாடாளுமன்ற எண்ணிக்கை உயர்த்துவது தொடர்பாக தொடர்ந்து பத்திரிகைகள் எழுதுறாங்க, எதிர்க்கட்சிகள் சந்தேகத்தை கிளப்புறாங்க, தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும்லாம் சொல்றப்ப இது ஏதோ இன்னைக்கு வந்த எதிர்ப்பு இல்லை, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல வருஷமா இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கிறப்ப நீங்க ஒரு கிளியராக ஒரு மசோதா இருக்கு, உங்க சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ற மாதிரி ரிட்டனா இருந்திருந்தா யாருமே எதிர்க்க மாட்டாங்க. நான் அட்மிட் பண்றேன் சார், அப்படி தெளிவோட இருந்திருந்தால் ஒன்றும் அது வாய்ப்பு நிறைய இருக்கிறது, அதை நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவர்கள் எந்த ஆஸ்பெக்டில் அதை பார்த்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பார்த்த நமக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரிகிறது என்னன்னு சொன்னால், எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே 50% கொடுத்துட்டு பின்னால் 2027-29 இது வரும்போது அது மேக்கப் ஆயிரும்னு ஒரு முடிவுக்கு வரலாம். அதாவது சில இடங்கள்ல ரொம்ப சார்பாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. பெரிய நாடு, பெரிய அப்ப 2026க்கு பிறகு கூட குறைச்சா வரலான்றீங்களா? வரலாம், வந்தா அதை எப்படி பண்றது, அதுக்கப்புறம் தான் அதை பத்தி டிசைட் பண்ணணும். அந்த முடிவு இருக்கு இல்லையா?